பிரைவேட் கம்பெனிஸ் அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இன்னைக்கு பப்ளிக் கம்பெனிஸ் அப்புறம் ஐபிஓனா என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல இருந்தே கண்டினியூ பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளில் பிரைவேட் என்டிட்டி 2 பேர் ஓன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஏ, இன்னொன்று பின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக ஏவை ஆனந்தாவும் பிய பாபுவாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தபடி இந்த கம்பெனி வருஷத்துக்கு 50 lakh ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆனந்தும் பாபுவும் இந்தியா ஃபுல்லா இந்த சூப்பர் பைக்ஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அப்படி அவங்க இந்தியா ஃபுல்லா இந்த கம்பெனியை ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு 100 crores முதலீடு தேவைப்படுது. ஆனா அவங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்டோ வருஷத்துக்கு 50 lakhs. ஸோ அப்படி பார்த்தா அவங்களுக்கு வெறும் ப்ராஃபிட்டை வச்சே இதை ஃபண்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 200 years தேவைப்படும், விச் இஸ் நாட் ஃபீஸிபிள். அப்படி இருந்தும் அவங்க இந்தியா ஃபுல்லாக இந்த கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த ப்ரைவேட்டாக இருக்கிற இந்த எல்எல்சி கம்பெனியை அவங்க பப்ளிக்காக கொண்டு போகணும். ஸோ அதுக்கான முதல் வேலை அவங்க பண்ண வேண்டியது ஒரு அண்டர் ரைட்டருங்கிறவரை ஒருத்தர் போய் பார்க்கணும். இந்த அண்டர் ரைட்டருங்கிறவங்க 2 விஷயம் ஃபைனலாக பண்ணுவாங்க. ஒன்று, இந்த சூப்பர் பைக்ஸுங்கிற கம்பெனி மொத்தமாக 100 கோடி மதிப்பு இருக்கான்னு சொல்லுவாங்க. 2வது, அப்படி மதிப்பு இருக்குன்னா இந்த 2 ப்ரமோட்டர் ஆனந்தும் பாபுவும் இந்த கம்பெனியை எவ்வளவு தூரம் விற்றா 100 கோடி வரும்னு எஸ்டிமேட் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த அண்டர் ரைட்டர் சூப்பர் பைக்ஸை 70% நீங்கள் பப்ளிக்கு விற்றா உங்களுக்கு 100 கோடி வரும்னு சொன்னாங்கன்னா மீதி இருக்கிற 30% ஆனந்துக்கும் பாபுக்கும் 15% பிரியும். இதை வச்சு நம்ம ஒரு ஷேரோட கணக்கு எவ்வளோன்னு ரஃபா கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஆனந்தும் பாபுவும் ஒரு டிசிஷன் எடுத்து சூப்பர் பைக்ஸை டோட்டலா 1 லட்சம் ஷேர்ஸா பிரிக்கிறாங்க. அப்போ டோட்டல் ஷேர்ஸ் 1 lakh வரும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், இந்த 70% அவங்க 100 crores விற்கிறாங்கன்னு தெரியும். 70% ஆஃப் 1 lakh கால்குலேட் பண்ணா 70,000 ஷேர்ஸ். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு தேவையான மொத்த கேபிட்டல் அமௌண்ட் 100 crores. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம அவங்க ஒரு ஷேரு என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? டோட்டல் கேபிட்டல் ரிக்வயர்ட் டிவைடட் பை எவ்வளோ % ஷேர்ஸ் விற்கிறாங்க, 70,000. 100 crores டிவைடட் பை 70,000 போட்டால் ஒரு ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வர்ற ஆன்சர் 14,285. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஆனந்தும் பாபுவும் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அண்டர் ரைட்டர் கொடுக்குற இந்த அமௌண்ட்டுக்கு ஒரு ஷேரையும் விற்கலாமான்னு டிசைட் பண்ணணும். ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அண்டர் ரைட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? அண்டர் ரைட்டர் அவருக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி, லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேங்க், புரோக்கர், பென்ஷன் ஃபண்ட்ஸ், இவங்க எல்லார்ட்டையும் பேசுவார். இவங்க கிட்ட பேசி ஜென்ரலாக ஒரு டீல் சைன் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் கொடுக்கப்படும். அவங்களும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஹோல் ப்ராசஸ்க்கு பேர் பிரைமரி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆர்டினரி பப்ளிக்கால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் கலந்துக்க முடியாது. இதுக்கு நெக்ஸ்ட் நடக்கிற ஸ்டேஜில் தான் ஐபிஓங்கிற ஒரு ஃபேக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும். அதுக்கு ஒரு பர்டிகுலர் டேட், அதாவது ரெகுலேட்டரி பாடியால் ஃபிக்ஸ் பண்ணப்படும். நம்மளோட இந்தியா ரெகுலேட்டரி பாடி செபி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பப்ளிக்கு ஆக்சஸ் பண்ணும்படி செய்யும். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது ஐபிஓ. இந்த மொமெண்ட்ல இருந்து சூப்பர் பைக்ஸுங்கிற கம்பெனி ஜென்ரல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் செய்ய ஆரம்பிக்கப்படும். சூப்பர் பைக்ஸ் எல்எல்சியா இருக்கிற பிரைவேட் கம்பெனி இந்த டேட்ல இருந்து பப்ளிக் கம்பெனியா மாறிடும். யாரு வேணாலும் எப்போ வேணாலும் வாங்கவோ விற்கவோ செய்யலாம். பப்ளிக் கம்பெனிஸோட மெயின் பெனிஃபிட்டே அவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி செபின்னு இருக்கு. அவங்களுக்கு குவார்ட்டர் ஆடிட் செய்யப்படும். அதே மாதிரி எல்லா கம்பெனியும் பப்ளிக் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எவ்ரி குவார்ட்டர் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணணும். ஸோ இது பப்ளிக்கு கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும். அதே சமயத்தில் அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பப்ளிக்கு தெரியப்படும். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஐபிஓ முடிஞ்சு ஒரு கம்பெனி பப்ளிக்காக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனி எக்ஸ்சேஞ்சஸில் டே டு டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். எக்ஸ்சேஞ்சஸில் இதோட வேல்யூ எப்படி டிட்டர்மைன் ஆகுறது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.